1959 வருஷம் ரஷ்யாவில் உள்ள உரேல் மலைப்பகுதிக்கு 9 ஸ்டூடெண்ட்ஸு ஹைக்கிங்காக போனாங்க. அந்த 9 பேருமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஹைக்கர்ஸ். ஆனால் அவங்க போன அந்த ட்ரிப்பு இந்த வரலாற்றிலேயே ரொம்ப பெரிய மர்மமாக மாறிட்டு. டயட்லவ் பாஸ் இன்சிடெண்ட் வரலாற்றில் இன்னும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு மிஸ்ட்ரி. அந்த ஹைக்கர்ஸ் எல்லாம் போய் கொஞ்ச நாள்லையே அவங்கக்கிட்ட இருந்த கம்யூனிகேஷன் கட்டானனால ரெஸ்கியூ டீம் அவங்க தங்கியிருந்த இடத்துக்கு போய் பார்த்தாங்க. அங்கே அவங்க தங்கியிருந்த இடத்துல உள்ள கூடாரங்கள் எல்லாமே கிழிக்கப்பட்டு இருந்துச்சுது. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே செருப்பு கூட போடாமல் வெளியில் ஓடின தடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சுது. அந்த பகுதியோட வெப்பநிலை -30 டிகிரியாக இருந்துச்சுது. அப்படி இருக்கும்போது ஏன் அவங்கெல்லாம் வெளியில் ஓடுனாங்க? அதில் கொஞ்சம் பேர் அவங்க டென்ட்டுக்கு பக்கத்தில் இருந்த மரத்துக்கு பக்கத்துலேயே இறந்து கிடந்தாங்க. சிலருக்கு பெரிய பெரிய காயங்கள் இருந்துச்சுது. ஆனால் எதுவுமே வெளிக்காயம் கிடையாது, உள்காயங்கள். அதில் ஒரு பெண்மணிக்கு நாக்கே காணாமல் போயிருந்துச்சுது. ரிசர்ச்சில் கிடைச்ச இன்னும் ஒரு அதிர்ச்சியான தகவல் என்னென்னா, அதில் இருந்த சிலரோட ட்ரெஸ்ஸில் ரேடியேஷன் ட்ரைஸும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சுது. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இறந்து போகிறதுக்கு நிறைய காரணங்களை சொன்னாங்க. ஒருவேளை சீக்ரெட் மிலிட்ரி எக்ஸ்பெரிமெண்ட்டாக கூட இருக்கலாம், ஏலியன் என்கவுண்டராக கூட இருக்கலாம், அமானுஷ்யமாக கூட இருக்கலாம் அப்படின்னு பலரும் பலவிதமாக பேசினாங்க. ஆனால் உண்மையாகவே இவங்க இறந்து போக காரணம் என்னன்னு இதுவரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியலை. அன்னைக்கு நைட்டு உண்மையிலே அங்கே என்னதான் நடந்துச்சுது? நேச்சுரல் ஆக்சிடெண்டா அல்லது மனுஷங்களுக்கே புரியாத ஏதாவது அமானுஷ்யமா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.